இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது, நில உரிமை, நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராடி வரும் சூழலில்தான் இருக்கிறது. எனவே எல்லா அதிகாரங்களையும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள் என்று தெரிவித்தார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை கொள்கையாக திமுக கொண்டுள்ளது. மாநில சுயாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும். நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியும் என்றார். இந்தியாவிலேயே முதல் முறையாக மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மேற்கொண்ட ஆய்வின் முதல் பகுதி அறிக்கையை இன்று தமிழ்நாடு சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நீதிபதி குரியன் ஜோசப் குழுவின் அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஒரு மத்திய அரசு அமையவில்லை. இருக்கும் அதிகாரங்களை வைத்துக் கொண்டுதான் சமூக நீதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உள்கட்டமைப்பு வசதிகளில் நாம் முன்னேறி வருகிறோம் என்று தெரிவித்தார்.